போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் அது உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொக்கைன் போதைப் பொருள் சப்ளையருடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக நடிகர் ஸ்ரீகாந்திற்கு சம்மன் கொடுத்து போலீசார் நேரடியாக விசாரணைக்கு வரவழைத்தனர். அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட்டது. அந்த மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பாக ஏற்கனவே இந்த கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் பிரதீப் குமார் என்பவர் கைதாகி இருந்தார். அந்த கைதை தொடர்ந்து ஸ்ரீகாந்திற்கும் அதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. ஏனென்றால் பிரதீப் குமார் போதைப் பொருள் சப்ளையராக இருந்திருக்கிறார். அவரிடமிருந்து முன்னாள் அதிமுக பிரமுகராக இருக்கக்கூடிய பிரசாத் என்பவர் கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி தனது நண்பர்களுக்கு சப்ளை செய்திருக்கிறார். தான் நடத்தக்கூடிய பார்ட்டிகளிலும் அந்த போதைப் பொருள் சப்ளை என்பது நிகழ்ந்திருக்கிறது. அப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் அங்கு வந்து அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி கொண்டதாக தெரிய வந்திருந்தது. இது தொடர்பாக பிரதீப் குமார் வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரணைக்காக போலீசார் அழைத்தார்கள். அழைத்த போது அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அவரது வீட்டிலும் சோதனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர் போதைப்பொருள் உட்கொண்டது மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பலமுறை, அதாவது பிரசாத்திடமிருந்து பலமுறை நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.